ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் 1994 ரிலீஸ் ஆன ஷஷாங்க் ரிடெம்ப்ஷன் அப்படின்ற படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்துக்கு 9.3 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட முக்கியமான கேரக்டர்ஸ் யாருன்னா ஹீரோ ஆண்டியோட ஃப்ரெண்டு கருப்பு, கேப்டன் ஹார்லி, ஜெயில் வார்டன். இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஹீரோ ஆண்டியோட ஒய்ஃபுக்கும் இன்னொருத்தருக்கும் அப்பர் இருக்கும். அவங்க ரெண்டு பேர்த்தையும் யாரோ ஒரு ரோல் சுட்டு கொண்டாடுறாங்க. இது ஆண்டி தான் சொல்லி அவனை தூக்கி ஜெயிலில் போடுறாங்க. இந்த ஜெயிலுக்குள்ள அவன் என்ன பண்ணா, அவங்க வந்து தப்பிச்சானா இல்லையா, அதாங்க அந்த படத்தோட ஒன்லைன். அருமையான படங்க, லைஃப்ல கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படத்தில் ஒன்று. சரி வாங்க படத்துக்குள்ள போகலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன் ஒரு கோர்ட்டை காட்டுறாங்க. அதில் ஜட்ஜு ஆண்டியை விசாரணை பண்ணிட்டு இருக்காரு. அவனோட ஒய்ஃபும் அவன் அஃபர் வச்சிருந்தவனும் சுட்டுக்கொண்டவனை பற்றி கேட்குறாரு. ஆனால் ஆண்டி சரியான பதில் சொல்லாதனால அவனுக்கு ஆயுள் தண்டனை கொடுத்துட்றாங்க. அப்புறம் கைதிகள் எல்லாத்தையும் ஜெயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு கருப்பன் ஆண்டியை ஃபஸ்ட் மீட் பண்ணுறான். அங்கே ஆண்டி கேப்டன் ஹார்லின்றவரை மீட் பண்ணுறான். கேப்டன் ரொம்ப செட்டுங்க, பாரபட்சம் பார்க்காம எல்லாத்தையும் கொடுமைப்படுத்துகிறான். அப்புறம் நம்ம ஜெயில் வார்டனை காட்டுறாங்க. அவர் கைதிகள் எல்லாத்தையும் ஒழுங்காக நடந்துக்கவும் பைபிள் படிக்கவும் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் கைதிகளை குளிப்பாட்டிட்டு எல்லாத்தையும் அவங்களோட ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அன்றைக்கி நைட்டு ஒரு குண்டை அழுகிறான். அவனுக்கு ஜெயிலுக்கு வந்தது பிடிக்கலையா, ரொம்ப கெஞ்சினான். கேப்டன் வர்றாரு, அவனை ரிலீஸ் பண்ண சொல்கிறாரு. சரி அவனை வெளியே விடுவார்னு பார்த்தா போட்டு அடின்னு அடிச்சுட்டு அவனை திருப்பி அதே செல்ல தூக்கி போடுறாங்க. விடியுது, காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றான். நம்ம ஆண்டி அதுக்கப்புறம் குளிக்க போகிறான். அங்கே பாப்னு ஒருத்தனை மீட் பண்ணுறான். அவன் வந்து ஒரு ஹோமோசெக்ஸ் கேட்டகரிங்க, அதாவது ஆண் செய்வாங்களா அந்த டைப். அவன் ஆண்டியை அவனை லவ் பண்ண சொல்லி சொல்கிறான். ஆனால் நம்ம ஆண்டி அங்கேருந்து வெளியே ப்ளே கிரவுண்டுக்கு போயிடுறான். அங்கே தான் ஃபஸ்ட் டைம் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு கருப்பங்கிட்ட பேச போகிறான். நம்ம கருப்பன் ஜெயிலுக்குள்ளே இருக்க கைதிகளுக்கு வேணுன்ற பொருளை வாங்கி தருவாங்க. அவங்ககிட்ட ஆண்டி எனக்கு ஒரு சுத்தியில் வேணும்னு சொல்லி கேட்குறான். உனக்கு எதுக்குடா சுத்தியில், இங்கேருந்து தப்பிச்சது போக போறியான்னு கேட்குறான். அதுக்கு வந்து நம்ம ஆண்டி எனக்கு ஒன்றும் பெரிய சுத்தியில் வேணாம், சாதாரணமாக ஒரு சின்ன கல்லுகளை செதுக்கிற மாதிரி ஒரு சின்ன சுத்தியில் இருந்தால் போதும்னு சொல்கிறான். சரி நான் வாங்கி தரேன்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் அதை ரகசியமாக கொண்டு வந்து ஜெயிலில் எல்லாருக்கும் புக் ரீடிங்க்கு டைம் கொடுப்பாங்க. அந்த டைமில் ஒரு புக்குக்குள்ளே வச்சு அதை ஆண்டிகிட்ட கொடுத்துட்றான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ லாண்ட்ரி ரூமுக்கு போகிறான். அங்கே எதிர்பார்க்காததுமா நம்ம பாப் கேங், அதாங்க அந்த கேட்டகரி, இவனுங்க அடித்து போட்டுறானுங்க. ஜெயிலில் ஒரு நாள் எல்லாருக்கும் வெளியே போய் வேலை பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பு தராங்க. ஆனால் அதுக்கு ரொம்ப பணம் கட்டணும். நம்ம ஆண்டி தான் கருப்பனோட ஃப்ரெண்டாச்சு, அதனால் அவனுக்கும் சேர்த்து நம்ம கருப்பை பணம் கட்டிடுறான். எல்லோரும் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அங்கே நம்ம கேப்டன் அவரோட மாமா இறந்துட்டதாகவும் அவருக்கு $35,000 கிடச்சிருக்கதாகவும் பேசிகிட்டு இருக்காரு. ஆனால் அதை டேக்ஸ் கட்டாமல் எப்படி வச்சுக்கிறதுன்னு சொல்லி அங்கே இருக்க ஆஃபீஸர்கிட்ட ஐடியா கேட்டுட்டு இருந்தார். அதை கேட்ட நம்ம ஆண்டி நேராக கேப்டன் கிட்டே போகிறான். போய் உங்கள் ஒய்ஃபை நீங்கள் நம்புறீங்களான்னு கேட்குறான். கேட்ட உடனே காண்டான நம்ம கேப்டன் அவனை கீழே தள்ளி விட போகிறான். ஆனால் ஆண்டி அந்த $35,000 டேக்ஸ் கட்டாமல் எப்படி அவரே வச்சுக்கிறதுன்னு சொல்லி நம்ம கேப்டனுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறான். ஆண்டி ஏற்கனவே பேங்க்கில் வேலை செஞ்சனால அதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் அவனே ப்ரிப்பேர் பண்ணி தரேன்னு சொல்கிறான். கேப்டனும் ஓகே சொல்கிறாரு. அதுக்கு பதிலாக என்ன வேணும்னு கேட்குறாரு. ஆண்டி பெருசாக எதுவும் கேட்கலைங்க, அவனோட ஃப்ரெண்ட்ஸுக்கு பீர் வேணும்னு கேட்குறான். ஆஃபீஸர்ஸ் எல்லாம் சிரிக்கிறாங்க. அப்புறம் ஆஃபீஸர்ஸ் கைதிகள்னு எல்லாம் சேர்ந்து குடிக்கிறாங்க. எல்லாம் சந்தோஷமாக இருக்காங்க. என்னடா நல்லா போயிட்டுருக்கேன்னு பார்த்தா அகைன் நம்ம பாப் கேங் ஆண்டியை போட்டு அடிக்கிறாங்க. இது நம்ம கேப்டனுக்கு தெரியுது. நம்ம கேப்டன் பாப் இருக்க செல்லுக்கு போய் ஆண்டினால தான் எங்களுக்கு லாபமே கிடைக்குது, அதை நீ தடுக்க பார்க்குறியான்னு சொல்லி அது வெளுன்னு வெளுத்துருது. ஒரு நாள் ஜெயில் வார்டன் செக்கிங் வரப்போ செவுத்தில் ஒரு ஹீரோயின் ஃபோட்டோ ஒட்டி வச்சுருந்தான் ஆண்டி. ஆனால் அவன் பைபிள் நல்லா படித்தனால ஆண்டி அந்த வார்டன் விட்டுறான். அப்புறம் ஆண்டியை லைப்ரரி செக்ஷனில் தூக்கி போடுறாங்க. கேப்டனுக்கு பண்ணி கொடுத்த மாதிரி நிறைய ஆஃபீஸர்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுறான், வார்டனுக்கும் சேர்த்து. அந்த லைப்ரரியை அதுக்கப்புறம் அவன் பெருசாக்குறான். ஜெயிலுக்கு ஒரு நாள் ஒரு சின்ன பையன் புதுசாக வர்றான். அவனுக்கு ஆண்டி படிப்பு சொல்லி தர சொல்லி முயற்சி பண்ணுறான். அவனுக்காக வார்டன்கிட்ட ஒரு சின்ன சண்டையும் போடுறான். ஆனால் நம்ம வார்டன் அவனை கொண்டு போட்டுறான். அதுக்கப்புறம் எப்பவும் போல் ஆண்டி வேலை பார்த்துட்ருக்கான். ஒரு நாள் காலையில் ஆண்டியோட செல்லை செக் பண்ணுறப்போ அங்கே அவன் இல்லை. உடனே எல்லாத்தையும் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அந்த வார்டன் ஒரு சின்ன கல்லை எடுத்து கருப்பை மேலே எறிகிறான். அந்த கல் அங்கே இருந்த ஒரு போஸ்டர் மேலே போய் விழுகுது. சவுண்டு வித்தியாசமாக கேட்குது. என்னடான்னு பார்த்தா அந்த போஸ்டருக்குள்ளே ஒரு பெரிய சுரங்கம் மாதிரி தோண்டி அதில் தப்பிச்சு போயிருக்கான் நம்ம ஆண்டி நம்ம கருப்பங்கிட்ட வாங்கின சுத்தியில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தோண்டி அதுக்கப்புறம் ஒரு வாட்டர் டனலுக்கு போயிருக்கான். அங்கே ஒரு கல்லை வச்சு அந்த வாட்டர் டனலை உடச்சி கிட்டத்தட்ட 1.5 மைல் ட்ராவல் பண்ணியிருக்கான். கடைசியில் அந்த ஜெயிலை விட்டு நம்ம ஆண்டி தப்பிக்கிறான். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஆண்டிகிட்ட இருந்து நம்ம கருப்பனுக்கு ஒரு மெயில் வருது. ஆண்டி அங்கேருந்து தப்பிச்சது மட்டும் இல்லாமல் அவன் ஹெல்ப் பண்ண எல்லா ஆஃபீஸர்ஸையும் கவர்மெண்ட்டை ஏமாத்துறாங்கன்னு சொல்லி போட்டு விட்டு போயிடுறான். நம்ம கருப்பனுக்கு பெயில் கிடைக்குது. ஆண்டியை தேடி போகிறான். ஒரு இடத்துல ஒரு கல்லுக்கு கீழே கொஞ்சம் பணமும் ஆண்டி இருக்க அட்ரஸும் இருக்குது. அதை ஃபாலோ பண்ணி போகிறான். கடைசியில் 2 பேரும் மீட் பண்ணுறாங்க. இந்த எண்டிங் உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. இந்த ஸ்டோரியோட எண்டிங்கும் இதுதான். இந்த கதையில் இருக்க ஒரு சில ட்விஸ்ட்டையும் சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தையும் நான் சொல்லலை. இந்த படத்தை நீங்கள் கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணி பாருங்கள். இந்த படம் நீங்கள் ஒவ்வொரு தடவை சோர்வாக இருக்கப்பையும் உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை டவுன்லோட் பண்ணி பாருங்கள்.
இந்த கதையில் ஆண்டியோட ஒய்ஃபையும் அஃபர் வச்சிருந்தவனையும் கொண்டது யாருன்னு சொல்லி நம்ம டேரக்டர் ஓப்பன் கோஸ்டிங் தான் விட்டுறாரு. உங்களுக்கு இது யார் செஞ்சிருப்பான்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வேணும்னா இந்த சேனலை ஃபாலோ